1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே சொல்லியிருப்பது போல, தேவ ஆவியானவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உண்டாக்குகிறார். தேவனே அபிஷேகிக்கும் பொழுது கொடுக்கிற வரங்கள் தான் தீர்க்க தரிசன வரம். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய வாய் என்று அழைக்கப்பட்டார்கள். அதாவது தேவன் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர் சொன்னார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த தீர்க்கதரிசிகள் இடத்துல தான் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணினார். அதனால தான் தேவனே அதை என்கரேஜ் பண்ணினாரு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இடத்துல விசாரிக்கணும், நீங்க குறி சொல்லவங்கள்ட்ட போகக்கூடாது, அஞ்சனம் பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள்ட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை தடை பண்ணி இருந்தார் முற்றிலும். இஸ்ரவேலை சுற்றி எங்கிலும் இப்படிப்பட்ட குறி சொல்கிறவர்களோ, அஞ்சனம் பார்க்கிறவர்களோ, நாள் பார்க்கிறவர்களோ இருக்கக்கூடாது. மற்றபடி ஜனங்கள் தேவனிடத்துல விசாரிக்கணும்னு சொன்னா ஒன்னு ஆசாரியர்களை அவர்கள் தொடர்பு கொள்ளணும், அப்படி இல்லைன்னா தீர்க்கதரிசிகளை அவர் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி ஏற்படுத்தி வைத்திருந்தது தேவனுடைய ரூல்ஸா இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல.